9 வயதுல அவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்மைதான். ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடுவாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போயிடுவாங்க. இந்த அவன் அப்படி செஞ்சான், இந்த இவன் இப்படி செஞ்சா, இந்த இவன் அப்படி செஞ்சான், என் பக்கத்து வீட்டுக்காரன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். ராமாபாய் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து 8 வயசா இருக்கும் போது தான் அம்பேத்கர் அவர்கள் அவங்கள திருமணம் பண்றாங்க. மதர் மேரி அவங்களுக்கு வந்து ஒரு 12ல இருந்து 14 வயசு இருக்கும் போது தான், அந்த டைம்ல தான் வந்து ஈஷா அலைஹிஸ்ஸலாம வந்து அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ இந்த சோட்டா பாய்ஸ்ட நான் சேலஞ்ச் பண்றேன். பைபிள்ல இருந்து மேரிக்கு 12-13 வயசுல தான் யோசேப்பு கிட்ட நிச்சயமாச்சு. அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே 10 வயசு கீழே தான் திருமண வயது அப்படின்றது இருக்கு. 53 வயசு தாத்தா 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்றது நபி ஸல்லல்லாஹு அலைக்கும் இருந்த காலத்துல ஒரு நார்மலான பழக்கமா? இன்னைக்கு நம்ம சாய் வித் மை பாயில பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிராக முக்கியமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு வந்து நபிகள் நாயகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சிறு வயதிலே திருமணம் செஞ்சுட்டாங்க. ஸோ வந்து இவர் எப்படி வந்து இறை தூதராக இருக்க முடியும், எப்படி அழகிய முன்மாதிரியா இருக்க முடியும் அப்படின்னு இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இதை வந்து எழுப்புவாங்க. ஸோ அதற்கான பதிலை தான் இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க. ஓஹோ, பதிலா பாத்துருவோமா? வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முகமது நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை வந்து 6 வயதுல மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டாங்களா? ஆமா போட்டாங்க. 9 வயதுல அவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்மைதான். ஓகேவா? ஓகே, ஆமா போட்டாங்க. மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டாங்களா? ஆமா போட்டாங்கன்றல அது போய் திருமணம் செஞ்சார். 6 வயசுல திருமணமே செஞ்சார். சரியா? அடுத்து 9 வயசுல திருமணம் செய்தார்களா? ஆமா உண்மைதான்றாங்கல்ல. அப்போ திருமண உறவு கொண்டார். சரியா? இதுதான் வந்து ரியாலிட்டி. இப்போ இந்த விஷயத்த இங்கிலீஷ்ல எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவாங்க. எப்படின்னா, ஆயிஷா வாஸ் 6 years old when her nikah with Prophet Muhammad took place. நிக்கானா என்ன? கல்யாணம் நடந்தப்போ. And 9 years old when the marriage consummated அப்படின்னு டீசெண்டா சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா உறவு கொண்டாங்க அப்படின்றத அதை அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த நபர் அப்படியே உல்டா 6 வயசுல என்கேஜ் பண்ணாங்களாம், 9 வயசுல கல்யாணம் பண்ணாங்களாம். முதல் போய். சரி பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு, அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து வரலாற்று இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா சத்தியமா இல்ல. நம்மளுடைய சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட வரலாறு பார்ப்போம். இப்போ பொதுவா இந்த இஸ்லாத்தை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் தங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சா, ஆமா அது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறதும் கிடையாது, அது தப்பு இல்ல இதோ பாருங்க குரான்ல இப்படி இருக்குன்னு சொல்றதும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடுவாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போயிடுவாங்க. இந்த அவன் அப்படி செஞ்சான், இந்த இவன் இப்படி செஞ்சா, இந்த இவன் அப்படி செஞ்சான், என் பக்கத்து வீட்டுக்காரன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், பாத்தியா அவன் எல்லாம் கிறிஸ்தவன், அவன் எல்லாம் ஹிந்து, அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்வாங்க. இது எங்க இருந்து வருது தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் தாத்தா ஒருத்தர் இருக்கான், இதோ பாத்துட்டு வாங்க. Muslim men do you know who have more than one wife? Yeah, at least about 3. Have you heard of Dharminder? Yeah. How many wives he has? 2. Muslim or non-Muslim? Non-Muslim. Non-Muslim. இப்ப தெரியுதா எங்க இருந்து இவங்க எல்லாம் இதை கத்துக்கிட்டாங்கன்னு? சரி, அம்பேத்கரை இழுத்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்மளுடைய சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட வரலாறு பார்ப்போம். ராமாபாய் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து 8 வயசா இருக்கும் போது தான் அம்பேத்கர் அவர்கள் அவங்கள திருமணம் பண்றாங்க. அப்படிங்களா? 8 வயசு இருக்கும்போது. சரி, இப்போ இவங்க சாமர்த்தியமா அவங்களுக்கு 8 வயசு இருக்கும்போது தான் அண்ணல் அம்பேத்கர் திருமணம் பண்ணாருன்னு சொல்லி முகமது நபி ஆயிஷாவை கல்யாணம் பண்ணதை நியாயப்படுத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அம்பேத்கர் அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கு 8 வயசு, ஓகே. ஆனா அம்பேத்கருக்கு என்ன வயசு? 15 வயசு. சரியா? அம்பேத்கருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் முதல் குழந்தை பிறக்கும் போது அவங்க ஒய்ஃப்க்கு என்ன வயசு? 14ல இருந்து 15 வயசு. 6 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது முகமது நபிக்கு 53 வயசு. 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ற 53 வயசு தாத்தா கதை எங்க இருக்கு? 8 வயசு பெண்ணை, அதாவது குழந்தைனே வச்சுக்குவோம், 14-15 வயசு அம்பேத்கர், இது எங்க இருக்கு? கம்பேர் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கு. நம்ம வீர சவார்கர் இருக்காரு, ராக்கி பாய், அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் யமுனாபாய் சவார்கர் அவர்களை அவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது தான் இவர் கல்யாணம் பண்ணார். ஓகேவா? 12 வயசு. 6 வயசு எங்க இருக்கு, 12 வயசு எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரி, 12 வயசு விட்டுருங்க. அவர் அந்த 12 வயசு லேடியை கல்யாணம் பண்ணும்போது வீர சாவர்கருக்கு என்ன வயசு? 18 வயசு. 12 வயசு குழந்தைன்னு சொல்ல முடியாது, அடலசன்ட்னு சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 12 வயசு ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ற 18 வயசு இளைஞன்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கு? 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ண 53 வயசு தாத்தா, இது எங்க இருக்கு? பெண்ணிய விடுதலை போற்றும் பெரியார் அவர் வந்து
நாகம்மையார் அவர்களுக்கு வந்து ஒரு 13-12 வயசு இருக்கும் போது தான் கல்யாணம் பண்ணாரு. ஓகேவா? 13-14 வயசு இருக்கும்போது பெரியார் கல்யாணம் பண்ணாரு. ஓகே. அப்ப பெரியாருக்கு என்ன வயசு? 19 வயசு. இதுக்கும் 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ண 53 வயசு தாத்தாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கப்புறம் ராமர் அவர்கள், ஓகேவா, இந்துக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ராமர் அவர்கள் சீதை அவர்களுக்கு 6 வயசா இருக்கும் போது தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது எதுல இருந்து சொல்றேன்னா, எப்பப்பா நீ எதுல இருந்து சொல்றேன்னா எனக்கு தேவையில்ல. நீ அந்த புராணம் இந்த புராணம்னு போயிடுவ. இப்ப என்னன்னா இந்த 2 சோட்டா பாய்ஸும் என்ன சொல்ல வராங்க? தன்னுடைய நபி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சா ஒரு ஒரு கதையை கூட எடுத்து அதுக்கு சாதகமா பயன்படுத்தி நபி நல்லவர்னு ப்ரூவ் பண்றதுக்கு வந்துருவாங்க. சரியா? இதே நபியை விட்டுட்டு மார்க்கத்தை ப்ரூவ் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் புனையப்பட்ட கதை தான், அதெல்லாம் வந்து ரெக்கார்டே கிடையாது, அதெல்லாம் தனி மனிதனுக்கு தோன்றப்பட்ட கதை அப்படின்னு கதைன்னு சொல்ல வந்துருவாங்க. அப்ப இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? அடுத்து கிறிஸ்டியானிட்டியில வந்தோம்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மேரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மதர் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 12ல இருந்து 14 வயசு இருக்கும் போது தான், அந்த டைம்ல தான் வந்து ஈஷா அலைஹிஸ்ஸலாம வந்து அல்லாஹ் கொடுக்குறான். எப்பா இப்போ நம்ம இங்க பாரு அது நடக்குது, ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டான், அது தப்பு அப்படின்னு கேட்டா குரான்ல அதெல்லாம் இல்ல தெரியுமா? அவன் எவனோ செஞ்சுட்டான், அதுக்காக நான் வந்து ஒத்துக்கணுமா அப்படின்னு உங்க ஜகீர் நாயக் கேட்பாரு. இப்போ ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரியே இப்படி பண்ணுது, அதெல்லாம் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே அப்படின்னு கேட்டா உங்க ஆள் என்ன தெரியுமா சொல்லுவாரு? குரான்ல இல்ல. அப்ப நீ கிறிஸ்டியானிட்டியை வந்து பேசணும்னா என்ன பண்ணணும்? பைபிள்ல இருந்து எடுத்து பேசணும். சும்மா ஒரு போட்டோவை எடிட் பண்ணி போட்டு பாத்தியா மேரி இத்தனை வயசுன்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த சோட்டா பாய்ஸ்ட நான் சேலஞ்ச் பண்றேன். பைபிள்ல இருந்து மேரிக்கு 12-13 வயசுல தான் யோசேப்பு கிட்ட நிச்சயமாச்சு, 12-13 வயசுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா சோட்டா பாய்ஸ் கம்முன்னு ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஜீசஸ் பீஸ் பி அப்பான் ஹிம், அவங்கள வந்து அல்லாஹ் கொடுக்குறான், கர்த்தர் கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இது அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த எக்ஸாக்ட்டா ஜீசஸ் வந்து மதர் மேரிக்கு என்ன ஏஜ் இருக்கும்போது பிறந்தாங்க? ஒரு 12ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு. இது கிறிஸ்டியன் சோர்ஸை வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே தம்பி, கிறிஸ்டியன் சோர்ஸ் என்னதுப்பா? பைபிள் மட்டும்தான் கிறிஸ்டியன் சோர்ஸ். அந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க எடுத்து காட்டணும். இல்லாம குப்பேன் சுப்பேன் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்து இது கிறிஸ்டியன் சோர்ஸ் சொன்னீங்கன்னா, நாங்களும் ஏதோ ஒரு முஸ்லீம் ஏதோ ஒன்று பண்ணது ஏதோ ஒன்று சொன்னதை எடுத்து முஸ்லீம் சோர்ஸ் சொல்லுதுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கணும். முடியுமா? 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க இதை. அவங்க அப்ப இதை எடுத்துட்டு வருவாங்களா? 18 வயசு ஆனாதான் முழு பெண் அப்படின்னா, அப்ப குழந்தைக்கு குழந்தை கொடுத்த கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா கிறிஸ்டியன்ஸ்? இதுதான் இங்கதான் பிரச்சனை வருது. நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். தேவையில்லாம எதுக்கு இழுக்கிறீங்க? ஏதாவது பேசணும்னா பைபிள்ல இருந்து எடுத்து பேசணும், நான் பதில் தரேன். இந்த மாதிரி குட்டாம்பூல் ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? முகமது நபி என்னென்ன சொன்னாரு என்னென்னு பேசுவோமா? இல்ல உங்களுடைய பரலோகத்துல என்னென்ன இருக்கும், எதுக்காக நீங்க இப்படிலாம் வாழ்றீங்க அப்படின்னு பேசுவோமா? தேவையில்லாத வேலை எங்களுக்கு. ஆனா நீங்க பைபிள்ல இருந்து பேசுங்க, நம்ம வந்து ஆரோக்கியமா கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்ததை எடுத்து விட்டு என்னென்னவோ தப்பா பேசக்கூடாது. அந்த மேரேஜ் ஒப்பந்தம் போடுறாங்களா, அது வந்து 7 வயசு. திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற டைம் வந்து ஒரு 10 வயசு. அப்புறம் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து 12 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. லைக் அடுத்து போயிட்டானுங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயோ எழுதிட்டான்னு. சரி, அப்ப கூட 12 வயசு எங்க இருக்கு, 6 வயசு எங்கப்பா இருக்கு? 1880 வரைக்குமே, 18ஆம் நூற்றாண்டு 80கள் வரைக்குமே அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே 10 வயசு கீழே தான் திருமண வயது அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? நிச்சயமா கிடையாது. அப்படியே இவங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு சிமிலரா இருக்கும். எப்படின்னு நான் இப்ப படிச்சு காட்டா, யூஎஸ்ல 16 வயசுக்கு மேல அவங்க வந்து தனிப்பட்ட டிசிஷன் எடுக்கலாம். என்ன வயசு? 16. சரியா? கல்யாணம் பண்ணலாம், பேரண்ட்ஸோட கன்சென்ட்ல கல்யாணம் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்றவங்க 3 வயசுக்கு மேல எல்டரா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன 1800ஸ்ல 10 வயசுன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்காது. அப்படி நடக்கல. அப்படியே இருந்தாலும் அது கூடவே இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, கல்யாணம் பண்ற ஆண் பெண் 2 பேரோட ஏஜுமே சின்னதா இருக்கும். அதுக்குன்னு குழந்தை 6 கிடையாது. 6 வயசு குழந்தையெல்லாம் எங்கேயுமே நடக்காது. அப்படி அது நடந்ததுன்னா அது அசிங்கம். அது 1800ஸ்ல இல்ல, எந்த 100ஸ்ல 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணாலும் அது அசிங்கம். எப்படி அசிங்கம்? நான் சொல்றது இந்த 12 வயசு 16 வயசுல எல்லாம் கல்யாணம் ஆச்சுல, ஓகே. ஆனா அப்ப கூட அந்த சட்டத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? கல்யாணம் பண்ற இன்னொரு நபர் 3 வயசுக்கு மேற்பட்டு எல்டரா இருக்கக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ.
ஆனா உங்க ஆளு 6 வயசு குழந்தைய 53 வயசு தாத்தா கல்யாணம் பண்ணாரு. இது உங்களுக்கு எல்லாம் மாதிரியா இருக்கு. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறீங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய நாடுகள்ல 14, 12, 11 இப்படி எல்லாம் ஏஜஸ் இருக்கு. ஜப்பான்ல 13, இப்போ போன வருஷம் தான் வந்து 16 சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து ஜப்பான்ல 13. யாரா நீங்க? ஜப்பான்ல 56 வயசு தாத்தா 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ண முடியுமா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த டிவைன் ஜான்சன் இருக்கார்ல, ராக், அவருடைய 15 வயசு போட்டோவை நீங்க டிஸ்பிளேல போட்டுருங்க. இதுதான் டிவைன் ஜான்சனோட 15 வயசுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. இவரு குழந்தையா? நீங்களே பதில் சொல்லுங்க, பாக்குறவங்க பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஏன்டா எப்பா சோட்டா பாய்ஸ் மூளையெல்லாம் கழட்டி எங்கேயாவது வச்சுட்டு வருவீங்களாடா? 15 வயசு போட்டோ போடுற அதே டுவேன் ஜான்சனுடைய 6 வயசு போட்டோ போடு. 6 வயசு போட்டோவை போட்டு பாத்தீங்களா எவ்வளவு ஓல்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லு. ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணணும்னா 6 வயசை தான் கம்பேர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 6 வயசையும் 53 வயசையும் தான் கம்பேர் பண்ணணும். அடுத்து ராமர் வந்து 15, 13 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகேவா? வெளி உலகத்துக்கு தான் அவர் வந்து 15 வயசு 13 வயசு. ஓகேவா? உள்ள வந்து அவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணு வந்து பல பில்லியன் இயர்ஸ் இருக்கும் அவரோட வயசு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது பல பில்லியன் இயர்ஸ் வயசு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து 6 வயசு பொண்ணு திருமணம் பண்ணாரு அப்படின்றது இருக்குல்ல. ஓகேவா? அதெல்லாம் அவனுங்களுடைய முகமது நபியை காப்பாத்தணும்னா ராமர் விஷ்ணுவோட அவதாரம்ன்ற வரைக்கும் நம்பி பேசுவானுங்க. இதுக்கு பேர் தான் தரம் தராதரம்னு நாங்க சொல்லுவோம். தாண்டி அந்த காலகட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து 21 வயசு பையன் என்ன பண்றான்னா அவன் வந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாண்டு இந்த மாதிரி ஒரு சைல்டிஷ் பிஹேவியரா இருக்கான். ஆனா அந்த காலகட்டத்துல இந்த நெப்போலியன் அந்த போருக்கு போன காலகட்டத்துல 21 வயசுல அவங்க ராஜாவே ஆயிட்டாங்க. போர்ல போய் பல இடங்களை ஜெயிச்சாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த 2023 வச்சுக்கிட்டு அப்ப உள்ளவங்க எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்கன்னு கணிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு. ஏன் மறுபடியும் 21 வயசை கம்பேர் பண்ணி 6 வயசு குழந்தைக்கு ஈக்குவலா பாக்குறீங்க? 6 வயசு குழந்தை எங்க இருக்கு? 21 வயசு பையன் எங்க இருக்கான்? எக்ஸாக்ட்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அந்த மக்கள் மத்தியில இருந்த ஒரு நார்மலான பழக்கம். அதாவது எதுப்பா நார்மலான பழக்கம்? 53 வயசு தாத்தா 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்றது நபி ஸல்லல்லாஹு அலைக்கும் இருந்த காலத்துல ஒரு நார்மலான பழக்கமா? அப்படியே அது நார்மலான பழக்கமா இருந்தாலும் ஒரு நபின்றீங்க, இறை தூதர்ன்றீங்க, அவருக்கு இந்த காமன் சென்ஸ் வேண்டாமா? அறிவு வேண்டாமா? நமக்கு 53 வயசு ஆயிடுச்சு, 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்றோமே அப்படின்னு ஒரு எண்ணமே வேண்டாமா? அது மட்டும் இல்லாம ரோமன்ஸும் வந்து இது 8 வயசு 10 வயசு அந்த வயசுல தான் அவங்களோட மேரேஜ் இதே இருந்துச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 22ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் அவங்களோட ஆயுள் காலமே இருக்கும். நம்மளாம் 60 வயசு 70 வயசு வாழ்றோம். அவங்களுக்கு வந்து 22ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கும். டியூ டு லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால தான். ஓகேவா? சோ அவங்கிட்ட போய் நீ வந்து பெண்ணுக்கு திருமண வயது 24, ஆணுக்கு திருமண வயது 27 வச்சேன்னா அவன் எப்படி வாழ்வான்? 30 வயசுல சாவ போறவன் 27 வயசுல கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? சரிடாப்பா, 53 வயசு தாத்தா இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்து கிழிச்சிட போறாருன்னு 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணாரு. அந்த 6 வயசு குழந்தை 50 வயசு வரைக்கும் வாழுன்ற அந்த பேசிக் அறிவு இல்லையாப்பா உங்க தாத்தாக்கு? அவரு தான் ஆக சிறந்த நபி, கடைசி நபி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க எதை வச்சு நம்புறது? நீங்க இது கிறிஸ்டியானிட்டியில உள்ளவங்க இதை வந்து குற்றச்சாட்டுறது வந்து ரொம்ப நகைப்புக்குரியது. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே வேதங்களை நம்புறோன்றப்ப ஆடம், நோவா இவங்களோட லைஃப் ஸ்பேன்லாம் எப்படி இருந்துச்சு? ஆபிரகாம் அவங்களாம் 1000 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் இப்படி வாழ்ந்தாங்க. சோ அங்க போயிட்டு வந்துட்டு ஒரு 250 வயசுல இருக்கிறவர் ஒரு 20 வயசு பின்ன திருமணம் பண்ணா அதை எப்படி சொல்லுவாங்க? என்ன சின்ன குழந்தை அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பா 200 வயசு சின்ன பொண்ணுலாம் இல்ல, 6 வயசுங்கிறது குழந்தை. அது எந்த இறை வேதமா கையில வச்சிருந்தாலும் 6 வயசுன்றது ஒண்ணுமே தெரியாத குழந்தை. சரியா? அந்த குழந்தைய யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதுவும் சாவ போற கிழட்டு தாத்தா 53 வயசுல ஒரு 6 வயசு குழந்தைய எந்த வேதத்தின் அடிப்படையில், அதாவது வேதமா இருந்தா அதுவும் ஒரே வேதத்தை பின்பற்றுறோம்னு சொல்றீங்களா? நிச்சயமா இல்ல. எங்க வேதம் பைபிள். அது ஒரு நாளும் 6 வயசு குழந்தைய ஒரு இறை தூதர் அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற நபர் 56 வயசா இருக்கும்போது கல்யாணம் பண்ணி நிச்சயமா நடக்காது தம்பி, நடக்காது.